அதிமுக தரப்புல இருந்து இந்த விடியா அரசின் ஏவல் துறையாக செயல்படுகிறது காவல்துறை அப்படிங்கிற கண்டனங்கள் வந்துச்சு. அதை தாண்டி அங்க வெளியில காத்திருந்த காவல்துறையினர் வந்து விலகி போகவே இல்லை. அவங்க வெயிட் பண்ணி தீயணைப்பு துறையினரை எல்லாம் வர வச்சு கடப்பாறையோட வர வச்சு கதவை உடைச்சு அதன் பிறகுதான் வந்து சவுக்கு சங்கரை யூடியூபர் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 10-12 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் உள்ள வந்தும் கூட காவல்துறை அப்படிங்கிறது நமக்கு நண்பன் தான். அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காவல்துறையினர் வந்து நமக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் சேவை செய்வதற்குமான துறை தான். ஆனா கூட ஒரு காவல் நிலையத்துக்கு போறீங்க, இல்ல நம்ம காவல்துறையினர் நம்மளுக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு சக பொது மனிதனுடைய கடமைதான். ஆனா அதுல இருந்து சவுக்கு சங்கர் இந்த முறை தவறிவிட்டதை தொடர்ச்சியாக அவர் காவல்துறைக்கு எதிராக பல கம்ப்ளைண்ட்ஸ், காவல்துறை ஆணையர் அருணுக்கு எதிராக அருண் வந்து சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய வீடியோக்கள்லாம் பதிவிட்டாரு. அது போக இந்த ப்ரொடியூசர் ஆயிஷா சாதிக் அப்படிங்கிறவங்க சவுக்கு சங்கர் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்கள பத்தி ஏதோ வீடியோ போட்டதாகவும், அதற்கு பிறகு அந்த வீடியோவை வந்து அது தொடர்பா பேச போகும்போது கையில இருந்த 2 லட்சத்தை பிடுங்கிட்டு விட்டதாகவும், பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. கிட்டத்தட்ட 12 பேரு. அவங்க வரும்போது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இவர் வந்து அவங்களிடமும் தன் வீட்டு ஸ்டாஃப் போல நீங்க முதல்ல அதை கொடுங்க சார், அப்படி சார், இப்படி சார் பேசுவது எல்லாமே வந்து லைவ்ல போய்கிட்டு இருக்கு.